முதல்ல வந்து அவங்க வந்து கணவர் வந்து 96 இறந்துட்டுருக்காரு. ஸோ கணவர் இறந்த பிறகு மகன் வந்து சமீபத்தில் மகன் இறந்துருக்காரு. மருமகள் டிவோர்ஸ் ஆகி போயிட்டுருக்குறாங்க. 2 பேர்த்தில் ஒரு பேத்தி வந்து லண்டனில் இங்கே இருக்குது, அமெரிக்காவில் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஃபயரிங்கில் ஏதோ இறந்துட்டுருக்குறாங்க. ஸோ இருக்கிறது ஒரே பேத்தி. அவங்க இருக்கிற இடம் வந்து மைசூர்ன்றதுனால அங்கே கடைசி காலம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சிருக்கு. அதனால் அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. 80 வயசில் தான் அவங்க முடிக்கிறாங்க. அதாவது 88 வயசு. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாடுறதை நிறுத்திட்டாங்க. அந்த நிறுத்தினது கூட என்ன காரணம்னா, கடைசி நேரத்தில் அவங்க மெமரி லாஸ்ன்ற அந்த பிரச்சனை வந்திருக்கு. அடிக்கடி இந்த டிஸார்டர் இருக்குல்ல, இந்த மெமரி மறந்து போகிறது. ஸோ அதனால் என்ன செஞ்சாங்கன்னா பாடுறதை நிறுத்தியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்து சோகம் தானே. இப்போ அவருடைய மகன் வந்து இப்போ தான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்துருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆகிருக்கு. 2 பேத்திகளும் ஒரு பேத்தி வந்து ஃபயரிங்கில் இறந்துட்டுருக்குறாங்க. ஸோ கடைசி காலன்றது கஷ்டமாக தான் இருந்திருக்கு அந்த மாக்கு உண்மையிலே. தமிழ்நாட்டில் வந்து அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து அவர் அந்த மாதிரி மரியாதை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 40,000 பாடலில் அவங்க கிட்டத்தட்ட 25,000 பாடல் மேலே வந்து தமிழில் தான் பாடியிருக்கிறாங்க. பட் இங்கே வந்து அது நடக்கல. கிட்டத்தட்ட வந்து 40,000 பாடல் 20 மொழிகளில் அவங்க பாடியிருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட மாநில விருதுகள், 4 தேசிய விருதுகள். அது 4 தேசிய விருதுகள், 2 தேசிய விருது வந்து இளையராஜா பாட்டுக்கு, இந்த இஞ்சி இடுப்பழகி செந்தூரம் பாட்டுக்கு இங்கே 2 தேசிய விருதுகள். ஸோ பத்மபூஷன் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதை இவங்க வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. குழந்தைங்க பாடுற பாட்டு ஆண் குரலில் பாடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆண் பாடகர் வந்து பெண் குரலில் பாடுறது பாடிடலாம். ஆனால் ஒரு பெண் வந்து ஆண் குரலில் பாடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப எழுச்சியான ஒரு பாடகியாக இருந்திருக்கிறாங்க. எஸ்பிபி இருந்தபோது தம்பி மாதிரி தான் எனக்கு அவன் இவன் தான். ஏன்னா அவருக்கே இவங்க தான் வந்து வாய்ப்பு கொடுத்துருதா சொல்கிறாங்க, ஏற்படுத்தி கொடுத்ததா சொல்கிறாங்க. யார் எஸ்பிபிக்கே வந்து ஜானகி தான் வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் ரொம்ப மதிக்கத்தவங்க. 2 பேரும் நிறைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடியிருக்கிறாங்க. ரொம்ப அட்டாச்சாக இருந்துருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345855571. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஜானகி மரணம் ஏற்பட்டிருக்கு. தமிழ் ஏகப்பட்ட பாடல்கள் இதெல்லாம் பாடினவங்க இங்கே அடக்கம் பண்ணாமல் மைசூரில் அடக்கம் பண்ணதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, அவங்களுடைய கடைசி இருப்பிடம் ஒன்று இருக்குல்ல. அவங்க பிறந்தது வந்து ஆந்திராவில் குண்டூர் பிறந்தது. அவங்க வந்து பாடல்கள் வந்து பாடினது எல்லாமே தமிழ் அதிகமாக பாடினது கூட தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த மாதிரி ஹிந்தியில் பாடியிருக்கிறாங்க. அப்போது அவங்களுடைய கடைசி காலம் முடியும் போது அங்கே வந்து மைசூரில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து அவங்களுடைய இறுதி காலத்தை முடிச்சிடலாம். ரெண்டாவது அவங்களுடைய பேத்திகள் இருக்கக்கூடிய 2 பேத்தி. ஸோ முதல்ல வந்து அவங்க வந்து கணவர் வந்து 96 இறந்துட்டுருக்கிறாரு. ஸோ கணவர் இறந்த பிறகு மகன் வந்து சமீபத்தில் மகன் இறந்துருக்காரு. மருமகள் டிவோர்ஸ் ஆகி போயிட்டுருக்குறாங்க. பேத்தி வந்து 2 பேத்தியில் ஒரு பேத்தி, ஒரே மகன் தான் இருக்குது. 2 பேத்தியில் ஒரு பேத்தி வந்து லண்டனில் இங்கே இருக்குது, அமெரிக்காவில் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஃபயரிங்கில் ஏதோ இறந்துட்டுருக்குறாங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டுருக்காங்க. ஸோ இருக்கிறது ஒரே பேத்தி. அவங்க இருக்கிற இடம் வந்து மைசூர்ன்றதுனால அங்கே கடைசி காலம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து அங்கே வந்து முடிஞ்சிருக்கு. அதனால் அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்து அவங்களுக்கு இருக்கலாம், வீடுகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து யார் அங்கே சொந்த பந்தம் இருக்காங்களோ அங்கே வந்து அவங்களுடைய கடைசி காலம் முடிஞ்சிருக்கு. அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு திரை பயணத்தை பற்றி சொல்ல முடியுமா சார்? இல்லை, அதான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பிரமிக்கிற மாதிரி தானே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 40,000 பாடல் 20 மொழிகளில் அவங்க பாடியிருக்கிறாங்க. 30க்கும் மேற்பட்ட மாநில விருதுகள், 4 தேசிய விருதுகள். இல்லையா? அது 4 தேசிய விருதுகள், 2 தேசிய விருது வந்து இளையராஜா பாட்டுக்கு, இந்த இஞ்சி இடுப்பழகி செந்தூரம் பாட்டுக்கு இங்கே 2 தேசிய விருதுகள். ஸோ பத்மபூஷன் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதை இவங்க வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பாரத ரத்னா பட்டம் கொடுத்தா வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து இதை நகைச்சுவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆளுமையை தான் வந்து இறந்த பிறகு தான் நமக்கு தெரியுது இவங்க வந்து பெரிய ஆளுமைன்றது தெரியுது. அதான் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சால் கூட அவங்களுடைய மொத்த ட்ராக் ரெக்கார்டும் வந்து இப்போ தான் தெரிய வருது. எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறாங்க, எத்தனை மொழியில் பாடியிருக்கிறாங்க, எத்தனை விருதுகள் வாங்கியிருக்கிறாங்கன்றதெல்லாம் இப்போ தான் நமக்கு வந்து தெரிய வருது. ஆனால் வந்து 18 வயசில் அவங்க வந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க. 18 வயசில் வந்து அவங்களுக்கு வந்து முதல் விருது ஜனாதிபதி கிட்ட வந்து விருது வாங்கியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்து
இவ்வளோ பெரிய வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பெரிய விஷயம் உண்மையிலே. ஸோ மற்ற பாடகர்களுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் அவங்களுடைய வட இந்தியாவில் அவங்களுடைய ஆதிக்கம். ஆனால் இது ஒரு இந்த இண்டஸ்ட்ரிலாம் வந்து அதை கம்பேர் பண்ணிங்கன்னா வட இந்தியா, அதாவது நான் சொல்கிறது பாலிவுட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா மற்ற வுட்டெலாம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து கோலிவுட்டாக இருக்கட்டும், மல்லுவுட்டாக இருக்கட்டும், சாண்டல்வுட்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்ச்சி வந்து பிரம்மாண்ட வளர்ச்சி வட இந்தியா பாலிவுட்டில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆஷா போஸ்லேவுக்கும் சரி லதா மங்கேஷ்கரும் வந்து பெரிய விருதுலாம் கொடுத்துருக்காங்க. தாதா சாஹேப் பால்கே விருது 2 பேருமே வாங்கியிருக்கிறாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விருது வழங்கி இருக்கணும். ஆனால் பத்மபூஷனே தாமதமாக தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான். நீங்கள் பாரத ரத்னா கொடுக்கலனாலும் தாதா சாஹேப் பால்கே விருது வந்து வழங்கியிருக்கலாம். அது காலமாக வந்து தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனுக்கே கடைசி காலத்தில் தான் சார் கொடுத்தாங்க. அதுவே தாமதம். சிவாஜி அவர்கள் கொடுத்த தாதா சாஹேப் பால்கே விருதே வந்து லேட்டாக தான் கொடுத்தாங்க. கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் கொடுக்காம தாமதப்படுத்தி கொடுத்தாங்க சார். அந்த மாதிரி குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்குது. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தகுதி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. தாதா சாஹேப் பால்கே விருது வந்து இவங்களுக்கு கொடுக்கல. பத்மபூஷன் பட்டமே தாமதமாக கொடுத்ததுனால இவங்க நிராகரிச்சிட்டாங்க. இப்போ வழக்கமாக சொல்லிக்கிட்டா ஒரு விருதை வந்து நிராகரிச்சிட்டாங்கன்னா அவங்க அடுத்த விருதுக்கு அவங்கள வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி இருக்குது. ஒரு வேண்டுகோள் வைக்கிறது வேறு கொடுக்கறதுக்கு முன்னாடி. இப்போ இவர் இருக்கிறாரு தான் கேஜேஎஸ் தாஸ் இருக்கிறாரு, 5 முறை வந்து தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு. 6வது முறை வந்து என்ன சொல்கிறாருன்னா 5 முறை கொடுத்த பிறகு என்ன சொல்கிறாரு, அடுத்த முறை எனக்கு கொடுக்காதீங்க, வேறு யாருக்காவது வந்து புதிய பாடகர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. போதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இவங்க அப்படி சொல்லலை, கொடுத்த பட்டத்தை நிராகரிச்சிட்டாங்க, வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அடுத்த அவங்க பட்டம் எதுவும் கொடுக்கவே இல்லை. பெரிய சாதனை படம் அது அடுத்த பட்டத்துக்கு அவங்க போல் நகைச்சுவையாக மட்டும் பாரத ரத்னா கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளபடியே வந்து ஹிந்திலேயும் வந்து இவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சாதனைகள் இருக்குது. ஹிந்தி படத்துலேயும் வந்து ஸோ அந்த வகையில் வந்து சில பாடல்கள் நேற்று தான் ஒரு பாடல் கூட கேட்டேன், ஹிந்தி பாடல் கேட்டேன். நேற்று தினம் வந்து நம்ம ஹிந்தி பாடல் கேட்குறது புரியாது நமக்கு. ஆனால் அவங்க பாடின பாடல் வந்து நெட்டில் போய் தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பாடியிருக்காங்க ஹிந்தி பாடல் கூட. ஸோ அதனால் இவங்க தான் பாடினாங்களான்னு சந்தேகம், அந்தளவுக்கு வந்து குரல் வளம். அதனால் தமிழ்லேயும் நிறைய பாடல்கள் இருக்குல்ல, குறிப்பிட்ட சில பாடல்கள் தான் இந்த கமலஹாசனோட அந்த அம்பிகா பாடக்கூடிய பாட்டு இருக்குல்ல, அந்த விரகதாபத்தோட அந்த பாடலாக இருக்கட்டும், காதல் பாடலாக இருக்கட்டும், சோக பாடல் எல்லாமே வந்து குழந்தைங்க பாடுற பாட்டு. ஆண் குரலில் பாடுறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆண் பாடகர் வந்து பெண் குரலில் பாடுறது பாடிடலாம். ஆனால் ஒரு பெண் வந்து ஆண் குரலில் பாடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப எழுச்சியான ஒரு பாடகியாக இருந்திருக்கிறாங்க. எத்தனை இளம் பாடகிகள் வந்தாலும் கூட 85 வயசில் தான் அவங்க முடிக்கிறாங்கன்னு, அதாவது 80 வயசில் தான் அவங்க முடிக்கிறாங்க. அதாவது 88 வயசு. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாடுறதை நிறுத்திட்டாங்க. அந்த நிறுத்தினது கூட என்ன காரணம்னா கடைசி நேரத்தில் அவங்க மெமரி லாஸ்ன்ற அந்த பிரச்சனை வந்திருக்கு. அடிக்கடி இந்த டிஸார்டர் இருக்குல்ல, இந்த மெமரி மறந்து போடுறது, இந்த மறதி எல்லாருக்குமே உண்டு. அது ஒரு ஏஜ் தாண்டும் போது பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும். 50 வயசை கடந்தாலே நிறைய விஷயங்கள் மறதின்றது பிரச்சனை இருக்கும். அது கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 80 வயசு கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய மெமரி லாஸ் வந்து அடிக்கடி இவங்களுக்கு வந்து இது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் என்ன செஞ்சாங்கன்னா பாடுறதை நிறுத்தியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்து சோகம் தானே. இப்போ அவருடைய மகன் வந்து இப்போ தான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்துருக்கிறாரு. இருந்த ஒரே துணை அவர் தான். அதுக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆகிருக்கு. 2 பேத்திகளும், ஒரு பேத்தி வந்து ஃபயரிங்கில் இறந்துட்டுருக்குறாங்க. இதெல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 1 இயருக்குள்ளே நடந்த விஷயம். ஸோ கடைசி காலன்றது கஷ்டமாக தான் இருந்திருக்கு அந்த மாக்கு உண்மையிலே. ஸோ எப்பவுமே ஒரு நடிகருக்கு ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க, மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. அவர் பாடகராக இவங்க வந்து இவ்வளோ ரசிகரை சேர்த்துருக்காங்க. நேற்று பார்க்கும்போது இல்லை, இது ஒரு நாளில் சேர்ந்த விஷயம் இல்லை. 18 வயசுலேருந்து 88 வயசுனா என்னங்க, கிட்டத்தட்ட 70 வருஷம் ரெக்கார்டு இல்லை. இப்போ 70 வருஷம் வந்து பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மிகப்பெரிய சாதனை. இது அந்த சாதனையை வந்து ஒரே ஜெனரேஷனில் உள்ளவங்க தான். இத்தனைக்கும் லதா மங்கேஷ்கரும் ஆஷா போஸ்லே ஒரே ஜெனரேஷன் உள்ளவங்க தான். ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து அது மறுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தா உள்ளபடியாக அது வந்து ஒருத்தம். அவங்க வந்து ஆஷா போஸ்லே இவங்க இறந்தது கூட அவங்க வந்து பெருசாக வந்து கருத்து எதுவும் சொல்லலை. யார் இவங்க நம்ம ஜானகி அம்மா. பட்டு இவர் இறந்தபோது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எஸ்பிபி இறந்தபோது தம்பி மாதிரி தான் எனக்கு அவன் இவன் தான். ஏன்னா அவருக்கே இவங்க தான் வந்து வாய்ப்பு கொடுத்துருதா சொல்கிறாங்க, ஏற்படுத்தி கொடுத்தா சொல்கிறாங்க. யார் எஸ்பிபிக்கே வந்து ஜானகி தான் வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் ரொம்ப மதிக்கத்தக்க. 2 பேரும் நிறைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடியிருக்கிறாங்க.
ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்கிறாங்க. அவர் தம்பின்ற அந்த முறையில் தான் ஒருமையில் கூட சொல்லியிருப்பாங்க. அவன் வந்து இவன் இந்த இறந்து போகும்போது கோவிடில் தானே இறந்தார் எஸ்பிபி. அப்போ வந்து இவங்க ஒருமையில் தான் பேசியிருக்காங்க. ரொம்ப வந்து நெருக்கம் பாராட்டியிருக்கிறாங்க. தம்பின்ற அந்த அந்த ஸ்தானத்தில் தான் அவர் வச்சுருந்துருக்காங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, அந்த கண் கலங்கி பேசுனாங்க. அதுதான் அவங்க கடைசியாக கொடுத்த பேட்டி நான் நினைக்கிறேன் அநேகமாக. அதுக்கப்புறம் எதுவும் வந்து அவங்க பேசலை. ஸோ அதுக்கப்புறமே அவங்க நிறுத்திட்டாங்க. ஆஃப்டர் அந்த கோவிடுக்கு பிறகு தான் இவங்க வந்து இந்த பாடுறதை நிறுத்துறது கூட. அது வந்து மிகப்பெரிய சோகம் உண்மையிலேயே. அது பட் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து அவரை அந்த மாதிரி மரியாதை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 40,000 பாடலில் அவங்க கிட்டத்தட்ட 25,000 பாடல் மேலே வந்து தமிழில் தான் பாடியிருக்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு வேளை நடந்துருந்துச்சுன்னா, அந்த ஈமச்சடங்கு நடந்ததுன்னா இங்கே இருக்கிற வந்து மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் பல பேர் பேசியிருப்பாங்க. அது அரசு மரியாதை கூட வழங்கப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அது நடக்கலை. ஏன்னா இங்கே புகழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இங்கே தான் நிறையா அவங்க பாடல் பாடியிருக்காங்க. ஸோ இளையராஜா கூட சேர்ந்து. பட் என்னென்னா மைசூரில் நடந்ததுனால கொஞ்சம் நமக்கு இங்கே வந்து பெரிய பேசும் பொருள் ஆகலை.